வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பிளேலிஸ்ட்டில் போய் யூனிட் 6 பாருங்கள். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேளாண்மை. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வேளாண் மாநிலம். இதே 7 வேளாண் காலநிலை மண்டலம் வந்து தமிழ்நாட்டில் காணப்படுது. உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா முதல் இடம். ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்தவங்களுக்கு தான் உதிரிப்பூக்கள் போட்டு வாழ்த்துவாங்க. அடுத்தது பழங்கள் வந்து 3வது இடம். மா, பலா, வாழை. பலாம் அப்படின்னாவே இந்த 3ஐயும் சொல்கிறதுனால இந்த 3வது இடம். நெல், நே, இல் அப்படின்னு 2 இருக்கிறதுனால 2வது இடம் காணப்படுது. இதே முதல் இடம் வந்து எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். மிகப்பெரிய அளவில் மஞ்சள் உற்பத்தி இங்கே தமிழ்நாட்டில் காணப்படுது. முன்னணியில் பார்த்திங்கன்னா கம்பு, மக்காச்சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி இது எல்லாமே முன்னணியில் வந்து தமிழ்நாட்டில் காணப்படும் பயிர்கள். கம்பு, மக்காச்சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி. தோட்டக்கலை பயிர் வாழையில் பார்த்திங்கன்னா வாழை எல்லாமே நமக்கு தரதுனால அது முதல் இடமாக வைக்கிறோம். தேங்காய் வந்து உடைச்சா 2 உடையுது, அப்போ 2வது இடம். ரப்பர் 2 பக்கமும் அழிக்கலாம், அப்போ 2வது இடம். சோளம், மிளகு பார்த்திங்கன்னா சோளா, மிளகுன்னு 3 எழுத்துக்கள் இருக்கிறதுனால 3வது இடம். கரும்பு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து 4வது இடமும் இன்னொரு இடத்துல 3வது இடமும் சொல்லியிருக்காங்க. அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்புன்னு பார்த்திங்கன்னா 2013-14 பார்த்திங்கன்னா 58.97 லட்சம் ஹெக்டராக இருக்குது. அதில் உணவு தானிய உற்பத்தி வந்து 72.9ஆகவும் பிற பயிர்கள் வந்து 27.1ஆகவும் இருக்குது. உணவு பயிரில் வந்து நெல் முக்கியமாக காணப்படுது. பிற பயிர்கள் வந்து கடலை, தேங்காய். அடுத்தது மற்றும் தேங்காய். உணவு தானிய உற்பத்தியில் 2014-15 நெல் உற்பத்தி பார்த்திங்கன்னா 79.49 லட்சம் டன்னும், சிறு தானியம் வந்து 40.79 லட்சம் டன்னாகவும், பருத்தி உற்பத்தியில் 7.67 லட்சம் டன்னாகவும், அதில் பாதி 2011-12 வந்து 3.59 லட்சம் டன்னாகவும் காணப்படுது. 2015-16 பருவமழை பெய்ததுனால உற்பத்தி சிறிதளவாக காணப்பட்டுச்சு. திடமான தானியங்கள் வந்து 4வது இடமும், மொத்த தானியங்கள் வந்து மொத்தம் வந்து எல்லா தானியமும் கூட்டினா மொத்தம் தானியங்கள் வந்து 8 தானியங்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொழில்துறையில் இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் எதுன்னா சென்னை. வங்கி தலைநகரம் சென்னை. இப்படி வந்து உலக வங்கி பன்னாட்டு நிதி நிறுவனத்திலிருந்து அதிக அளவு முதலீடு ஈர்ப்பு சென்னை இருக்கிறதுனால இந்தியாவின் வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுவது சென்னை. அடுத்தது தோல் உற்பத்தியில் ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. ராணிக்கும் தோல் வந்து அருமையாக இருக்குது. ராணிக்கும் தோல் வந்து அருமையாக இருக்குது. ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. சேலத்து மக்கள் வந்து கையை விசையாக அழுத்துக்கிட்டு அதே மாதிரி ஜவுளிலாம் போட்டுக்கிட்டு எஃகு ஸ்டீலில் தான் எல்லாமே பண்ணிவிட்டு மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக பயிர் செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லாரி ரி. அப்போ சங்ககிரி. ஆழ்துளை இடும் பணிகள் வந்து ஆழ்துளை போடும்போது கோடு போட்டுட்டு தான் பண்ணுவாங்க. திருச்செங்கோடு. போக்குவரத்து கோழிப்பண்ணை. கோழி போகிற இடத்துலலாம் வந்து கால் அந்த விரல் வந்து நாமம் போட்டுக்கிட்டே போகுமா, நாமக்கல். வாகன புடைப்பவர் விசைத்தகுதி கொசுவலை. வாகனம் ஃபாஸ்ட்டாக போகும்போது விசையாக கொசு வலையை போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். கரூர். நெசவாளர்களின் வீடுன்னு சொல்கிறாங்க. எதுனா நெசவாளர்களின் வீடு கரூர். விசைத்தறி மஞ்சள் வந்து ஈரோடு. நூற்பு ஆலை பொறியியல் தொழிற்சாலைகள். நூற்பு ஆலைகள் அதாவது கோவமாக வந்து பொரியல் செஞ்சால் அது நூலாக ஆயிடுமா, கோவமாக பொரியல் செஞ்சால் நூலாக ஆயிடுமா நமக்கு வச்சுக்கோங்க. நூற்பு ஆலைகள் பொறியியல் தொழிற்சாலைகள் வந்து கோயம்புத்தூர். பின்னல் ஆலைகள் ஆயத்த ஆலைகள் பார்த்திங்கன்னா திருப்பூர். பின்னல் ஆலைகள் ஆயத்த ஆலைகள் திருப்பூர். அடுத்தது பின்னலும் ஆயத்தனை திருப்பி பார்க்குறாங்க. 10வது பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் வந்து ராஜபாளையம். பருத்தியை வந்து பருத்திக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு ட்ரெஸ்ஸாக போடுறது வந்து ராஜபாளையம். தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை அச்சிடுதல் எல்லாம் தெரியுமா, சிவகாசி. தமிழ்நாட்டில் 110 தொழிற்பூங்காக்கள் வந்து காணப்படுது. பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் அதாவது பொறியியல் தொழிற்சாலையில் கோயம்புத்தூர் ஃபேமஸாக இருக்குது. பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகமாக காணப்படுறது வந்து சென்னையில்.
பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாமான்களின் நகரம்னு அழைக்கப்படுவது சென்னை. சென்னையில் அதிகம் கார் உற்பத்தி பண்ணுறாங்க. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது வந்து கரூர். பேருந்தில் போகும்போது நிறைய புகை வரும், கருப்பா அப்படிங்கிறது. தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பு 80% காணப்படுது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனம் எதுனா கரூர் காகிதம். தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் வந்து எதுனா கரூரில் இருக்குது. அதுதான் வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களுள் ஒன்று தான் தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம். எஃகு நகரம் பார்த்திங்கன்னா சேலம். எஃகு நகரம் சேலம். பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களில் கனிம செல்வங்களும் அதிகமாக காணப்படுவது சேலம் தான். இந்தியாவில் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% சிவகாசியில் எடுக்கப்படுறாங்க. அதாவது பட்டாசு வந்து சிவகாசி தான், ஆனால் அதுக்கு முதன்மையாக இருக்கிறது தீப்பெட்டி தேவைப்படுது. அதனால் அது 90%. தமிழ்நாட்டின் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடமா தூத்துக்குடி இருக்குது. முதல் இடமா வந்து சென்னை இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை ஜவுளி உற்பத்தி மையமாக தமிழ்நாடு இருக்கிறதுனால அதை வந்து இந்தியாவின் நூற்கிண்ணம்னு சொல்கிறாங்க. இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. இந்தியாவோட பொருளாதாரத்தில் ஜவுளித்துறை ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. வேலைவாய்ப்பு வழங்குறதுல ஜிடிபி வந்து 4%, ஒரு மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35%. அதாவது ஜவுளித்துறை அப்படிங்கும் போது ஜவுளி பண்ணுறாங்க இல்லையா, 14 வயசு குழந்தைங்களுக்கு வந்து ஜவுளி போட்டுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. எத்தனை பேர்த்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா 35 பேர்த்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. தயாரிக்கிறது 14%, ஏற்றுமதி செய்து 35%. வேலைவாய்ப்பு வழங்குதல் ஜிடிபியில் 4%. அடுத்தது தமிழ்நாட்டு மேற்கு பகுதிகளில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் இது மற்றும் மகாராஷ்டிரா இது ரெண்டுமே நூற்பாலையில் பயன்படுத்தும் பருத்தி, பாலிஸ்டர், கலப்பு நூல், பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் வந்து அதிகமாக காணப்படுது. அது ஏற்றுமதி. அதை வந்து எங்கே ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா சீனா, வங்கதேசத்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர். பின்னல் ஆடைகள் ஏற்றுமதி வந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் காணப்படுது. இது பின்னல் ஆடைகளின் நகரம் அப்படிங்கிறது திருப்பூர். பின்னல் ஆடை ஏற்றுமதி வந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க மதிப்பளவில். உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் ஏற்றுமதியில் முதல் இடம் காணப்படுவது எதுனா திருப்பூர் தான். தென்னிந்தியாவில் மொத்தம் மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு. ஜவுளி அப்படின்னா சேலம் பார்த்தோம். இங்கே சில்லறை ஆயத்த ஆடைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு. தோல் பொருட்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ஏற்றுமதியில் 30% தயார். அதாவது 30 வயசுக்கு மேலே ஏஜ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தோல் பொருளை ஏற்றுமதி செய்யணும். எத்தனை பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா 70 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. தமிழ்நாடு ஏற்றுமதியில் 30%, தயாரிப்பில் 70%. நூற்றுக்கணக்கான தோல் பொருட்கள் மற்றும் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து வேலூர், திண்டுக்கல், ஈரோடு. தோல் வந்து பிரிக்கணுன்னா வேலை குத்தி பிரிப்பாங்க, இல்லைன்னா கல்லை போட்டு பிரிப்பாங்க. அப்போ வந்து அதை சுற்றி இருக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும். அப்போ வேலூர், திண்டுக்கல், ஈரோடு. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி வந்து சென்னையில் காணப்படுது. மின்னணு சாதனங்கள் பார்த்திங்கன்னா தெற்காசியாவிலே மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையம் சென்னை. மின்னணு 2 சுழியின் வந்து 2 வருது, இங்கே 2 சுழியின் வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தென்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையம் சென்னை. வாகன உற்பத்தியில் ஆசியாவின் டெட்ராய்டுன்னு அழைக்கப்படுவது சென்னை. மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடம் வந்து சென்னை காணப்படுது. இதே தமிழ்நாட்டில் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிகளுக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% காணப்படுது. இதே கார் வந்து இருசக்கரனா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். 1 வயசு அதிகமாக 19 இருந்தால் தான் லாரி வந்து லைசன்ஸ் வாங்க முடியும். வாகன உதிரி பாகங்கள்லாம் அட்டாச் பண்ணி உற்பத்தி செய்கிறதுக்கு 28 வயசு இருந்தால் தான் அந்த அறிவு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சிமெண்ட் தொழிற்சாலை. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடமாக காணப்படுது. முதல் இடம் வந்து ஆந்திர பிரதேசம், அதாவது 2வது ராஜஸ்தான். சிமெண்ட் அதாவது ஆத்திரமாக இருக்கிற ராஜா வந்து தமிழ்நாட்டுக்கு 3வது இடத்துல இருக்க தமிழ்நாட்டில் சிமெண்ட் வாங்கி போய் 3ல் வந்து
வீடு கட்டுறாராம், அரண்மனை கட்டுறாராம். ஆந்திரா, ராஜஸ்தான், அப்புறம் தமிழ்நாடு. 2018 நிறுவனத்தில் தமிழ்நாடு வந்து ராம்கோ சிமெண்ட்டும் இந்தியா சிமெண்ட்டும் வந்து இந்தியாவில் இருக்க 10 மிகப்பெரிய நிறுவனத்தில் வந்து இது காணப்படுது. சிமெண்ட் தொழிற்சாலை எண்ணிக்கையில் 21 அலகுகள் கொண்டு தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல, சிமெண்ட் உற்பத்தியில் 3வது, சிமெண்ட் தொழிற்சாலை எண்ணிக்கையில் 21 அலகுகள் கொண்டு தமிழ்நாடு 2வது இடம். முதல் இடம் வந்து 35வது அலகு கொண்டு ஆந்திர பிரதேசம் இருக்குது. பட்டாசு பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு தொழில், பட்டாசு பொருட்கள், தீப்பெட்டி உற்பத்தி எல்லாத்தோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா சிவகாசியை குட்டி ஜப்பான்னு அழைக்கிறாங்க. குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைச்சது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பட்டாசு உற்பத்தியில் 80% காணப்படுது சிவகாசி. அதாவது தீப்பெட்டி 90%, பட்டாசு 80%. இந்தியாவின் அச்சு துறைமுக தீர்வுகளில் 60% சிவகாசி காணப்படுது. பிற தொழிற்சாலைகள் பார்த்திங்கன்னா உலக அளவில் மின்பொருட்கள் தயாரிப்பில் பெல் அப்படின்னு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மற்றும் ராணிப்பேட்டையில் தொழிற்சாலைகள் கொண்டிருக்கு. தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் எங்கே இருக்குன்னா கரூர், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி தமிழ்நாட்டில் முதலிடமாக காணப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா அரியலூர் சிமெண்ட் மேலே பட்ட அரிக்கும், விருதுநகர் அதாவது சிமெண்ட் வீடெல்லாம் கட்டி விருந்து வச்சு பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் புதுசாக வீடு கட்டுறாங்க. திருநெல்வேலி காம்பவுண்டு வேலி போட்டு கட்டுறாங்க சிமெண்ட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது செழிப்பான கனிம வளம் சேலம். மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனம் வந்து செயில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவை வந்து 3/2 பங்கு காணப்படுது. எங்கன்னா கோயம்புத்தூர். கோவமாக வந்து பைக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, மோட்டார் பைக் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் வந்து கோயம்புத்தூர். அதாவது கோவமாக அந்த மூச்சு வாங்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர். தங்க ஆபரணங்கள், மாவு அரைப்பான் இயந்திர வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி வந்து எங்கன்னா கோயம்புத்தூரில். அதாவது புத்தூர்னா புதுமை. இப்போ புதுசாக தங்க ஆபரணம் வாங்குகிறோம். அடுத்தது கோவப்பட்டாங்கன்னா மாவு அரைக்க போட்டுருவாங்க. அப்புறம் கோவமாக வாகனத்தை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, இன்னும் உதிரியாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாவு அரைப்பான் இயந்திரக்கான புவிசார் குறியீடு கோயம்புத்தூரில் இருக்குது. தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி. இங்கே உப்பு உற்பத்தி காணப்படுது. இந்தியாவில் 30% இங்கே தான் காணப்படுது. மாநிலத்தில் உப்பு உற்பத்தி வந்து 70% தூத்துக்குடியில் காணப்படுது. குறு சிறு நடுத்தர நிறுவனம் MSMED சட்டம் வந்து 2006 கொண்டு வந்திருக்காங்க. கட்டமைப்பு மற்றும் தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் நிலம், கட்டிடம் நீங்களாக 2 வகையில் இருக்குது. உற்பத்தி நிறுவனம், இன்னொன்று பணிகள் நிறுவனம். அதாவது MSMED சட்டம் 2006 இருக்குது. இது வந்து நிறுவனங்கள் கட்டமைப்பு தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் 2 வகையாக இருக்குது. ஒன்று உற்பத்தி செய்கிறது, இன்னொன்று பணிகள் நிறுவனம். தமிழ்நாட்டில் 15.07% தமிழ்நாட்டின் முதலிடமாக காணப்படுது. MSMED நிறுவனத்தில் வந்து 6.89 லட்சம் வந்து பதிவாயிருக்கு. MSMED தமிழ்நாட்டில் எவ்வளோ இது பதிவாயிருக்குன்னா 6.89 லட்சம் பதிவாயிருக்கு. இதோட பொருட்கள் வந்து 8000. அதே முதலீடு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா 32,008 கோடி ரூபாய் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க. பொருட்கள் உற்பத்தி வந்து சும்மா பார்த்துக்கோங்க. பொறியியல் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், வேதிப்பொருட்கள், இரும்பு பொருட்கள், காகிதம், தீப்பெட்டி, நெசவு மற்றும் ஆடைகள். முதலீடு பார்த்தீங்கன்னா 1,68,331 கோடி முதலீட்டில் பதிவு செய்யப்பட்ட 15.61 லட்சம் தொழில் முனைவோருடன் 99.7 லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆற்றல் அப்படிங்கும் போது தமிழ்நாடு முதலிடம், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா. இதே வந்து தமிழ்நாடு தான் அதிகம், 26. அதில் பார்த்தீங்கன்னா 18. இதில் 1 குறையுது, இதில் 2 அதிகமாகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 18. அதில் 1 குறையுது, 17. தெலுங்கானா வந்து 12. கேரளா வந்து 4. இதை கொஞ்சம் ஞாபகம் தான் வச்சுக்கணும். டோட்டலாக வந்து 79,627 மெகாவாட் வந்து காணப்படுது. அடுத்தது
எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் பார்க்க ஏதோ வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் வந்து முப்பந்தல் காற்றாலை மையமா காணப்படுது. காற்றாலைகள் வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை. காத்து வேணும் அப்படிங்கும்போது புதுமையான ஒரு காத்து நமக்கு வேணும்னா, ஆம், ஆட்சி செய்றவங்க வந்து நல்லா இருக்கணும். அதே மாரி எல்லாம் தாராளமா அவர் வந்து எல்லாமே இயற்கையா செய்யும்போது, நம்ம பேட்டைக்கு கூட வந்து காத்து நல்லதா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை. புதிதாக காற்றாலைகள் வந்து நாகர்கோயிலும், தூத்துக்குடியிலும் வந்து காணப்படுது. இது 2% வந்து இந்தியாவின் மின் தேவைக்கான நிறைவு வந்து செய்யுது. எங்கன்னா நாகர்கோயிலும், தூத்துக்குடியும். இந்தியாவுல காற்றாலை உற்பத்தி வந்து பாதி அளவு காணப்படுது. வந்து 2000 மெகாவாட். எங்க அப்படின்னா நாகர்கோயிலும், தூத்துக்குடியிலும். அணுமின் நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுமின் நிலையம் கல்பாக்கம். கல்ல தூக்கி குளத்துல போடுறோம் அப்படின்னு வரிசையா நம்ம சொல்லுவோம். கல்பாக்கம். அடுத்தது கூடங்குளம். 470 மெகாவாட். இது 2ஆல் டிவைட் பண்ணி இது பிரிச்சு எழுதிக்கலாம். 2 × 235. கூடங்குளம் வந்து 1834 மெகாவாட். அடுத்தது வெப்ப ஆற்றல் அப்படின்னா அதிக அளவு அத்திப்பட்டு, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி. அதாவது அத்திப்பட்டி கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வந்து நல்ல வெப்பமா இருக்கும். அது நெறைய பேரு எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இறந்து போயிட்டாங்க இல்லையா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மேல மட்டும் தான் ஹீட்டா இருக்கும். தண்ணிக்கு அடியில வந்து குளுரா தான் இருக்கும். அதனால அவங்க வேலி கட்டிட்டு வந்து வாழ்ந்தாங்க. ஆனா வேலி கட்டிட்டு குடியும் குடித்தனமா இருந்தாங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம். அதாவது குடி பெர்சன்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. அத்திப்பட்டு, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி. டீசல் அடிப்படையில அனல் மின் உற்பத்தி வந்து டீசல் அடிப்படையில அனல் மின் உற்பத்தி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில 34% இருக்கு. டீசல் அடிப்படையில அனல் மின் உற்பத்தி ஏற்படும் இல்லையா? அதுல தமிழ்நாடு வந்து முதல் இடமா காணப்படுது. தேசிய உற்பத்தியில 34% 34% வந்து அதிகமா வந்து தமிழ்நாடு காணப்படுது. இந்த மேலோட்டமா பார்த்துக்கோங்க. அனல் பார்த்தீங்கன்னா 49.52%. அ ம் 13,304. புனல் வந்து 2,203 8.20%. அணு வந்து 986 3.67%. பிற காற்று சூரிய ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,372 அலகுகள் அடிப்படையில 38.61% காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா மில்லியன் அலகுகள். இது மில்லியன் அலகுகள்ல காணப்படுது. அ இது பார்த்தீங்கன்னா அனல். அனல் வந்து 3ல போனா அனல் அடிக்குது டபுள் 3. புனல்னா அதில 2 அப்ப டபுள் 2. அணு வந்து 986 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதே வந்து அதிகம் அப்படின்னா 50%. அத வந்து புனல் அப்படிங்கும்போது 8 வந்து புனல் வந்து இப்படி நேரா இப்படி வளைவா இருக்க மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8. அணு வந்து இது 3 நம்பர். அணு 2 இருக்கு. ஆனா 3 சுழினா இருக்கனால 3 3.61. பிற இது வந்து 38.61. கொஞ்சம் இத சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஷார்ட்கட் மெமரியில நின்னுக்கும். ஓகேங்களா? சும்மா நீங்க ஒரு தாட்டியாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. 26,865 மில்லியன் அலகுகள் காணப்படுது மொத்தம். புனல் மின்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 20%. 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் காணப்படுது. புனல் மின்சாரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் காணப்படுது. இது குந்தா, மேட்டூர், மறவக்கண்டி, பாசன்வேலி. அதாவது புனல் வந்து குண்டா எடுத்துக்கணும். புனல் ஊதுறோம்ல, அப்ப புனல் குண்டா எடுக்கிறோம். அது மேல தான் ஊத முடியும். மரவக்கண்டி இது வந்து மரத்துல செஞ்சு படுத்திருக்காங்க. பாசன்வேலி இது சுத்தி இருக்கிறதுனால வேலியாட்டம் இருக்கும். குந்தா, மேட்டூர், மறவக்கண்டி, மாசன்வேலி. அடுத்தது சூரிய சக்தி மின்சாரம் வந்து தமிழ்நாட்டுல சிறந்த மாநிலமா இருக்கு. டிஆர்ஜிடிஏ, டிஆர்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர்பி, டிஏ. அப்ப டிஆர்ஜிடிஏனா தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, ஆந்திரா. அடுத்தது தமிழகம் தான் உகந்த மண்டலமா காணப்படுது. காற்றாலை மின்சாரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அதிகமா காற்றாலை மின்சாரம் வந்து இந்திய அளவுல தமிழ்நாடு அதிக அளவு காற்று வழி மின்சாரம் தயாரிக்கும் கட்டமைப்பு கொண்ட மாநிலமா இருக்கு. கடற்கரை காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவான இடமா
திருநெல்வேலி, தூத்துக்குடி தென்பகுதி, ராமேஸ்வரம். திருநெல்வேலி, தூத்துக்குடி தென்பகுதி, ராமேஸ்வரம். அடுத்தது பணிகள் துறையில் வங்கியியல், காப்பீடு, சக்தி, காப்பீடு, வங்கியில். அடுத்தது பார்த்திங்கன்னா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. இதெல்லாம் முதன்மை துறையான பணிகள் துறையாக காணப்படுது. ஃபஸ்ட்டு வந்து வங்கியியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து 52% பங்கு, கிளைகள் பார்த்திங்கன்னா 5337 கிளைகள் இருக்குது. இந்த 5 2ன்னா அதே நியரில் வரும். அடுத்து தனியார் வங்கிகள் 30% காணப்படுது. 60 கிளைகள், 3060 கிளைகள் காணப்படுது. பாரத் ஸ்டேட் வங்கி மற்றும் துணை நிறுவனம் 13% காணப்படுது. 1364 கிளைகள் காணப்படுது. வட்டார கிராமிய வங்கிகள் வந்து 5%. கை விரல் வச்சு நம்ம வட்டம் போட்டால் வட்டம் வரும். அப்போ 5 விரல்கள், அப்போ 5%. 537 கிளைகள். அயல்நாட்டு வங்கி கிளைகள் வந்து 2. அடுத்து தமிழ்நாடு வங்கி, தமிழ்நாடு வங்கியில் வந்து மொத்த வைப்பு நிதி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 14.32%, அதாவது 32% அதிகம் காணப்படுது. இதில் கடன், அதாவது பர்சன்டேஜில் 14.32% அதிகமாக காணப்படுது. இதில் மார்ச் 2017 6,65,068.59 கோடி வந்து மொத்த வைப்பு நிதியாக இருக்குது. சதவீதத்தில் 14.32. இதே கோடியில் பார்த்திங்கன்னா 6,65,068.59 கோடி இருக்குது. இதே கடன் தொகை பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 13.5, 14க்கு நியராக இருக்குது. அப்போ 13.5%. அதே வந்து தொகையாக பார்த்திங்கன்னா 6,95,500.31 கோடியாக இருக்குது. முதன்மை துறைகளுக்கான கடன் தொகை, முதன்மை துறைகளுக்கு கடன் தொகை கொடுத்துருப்பாங்களா, அது என்னென்னா 45.5%. தேசிய சராசரி 40 இருக்குது. முதன்மை துறைகளுக்கு கடன் கொடுக்கறது 45.5, இதே தேசிய சராசரி 40. வேளாண் துறைக்கான கடன் வழங்குறது பார்த்திங்கன்னா மார்ச் 2017 19.81%, தேசிய சராசரி 18% காணப்படுது. முதன்மை துறைனா 45.5, தேசிய சராசரி 40. இதே வந்து வேளாண் துறைக்கு 19.81% தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. தேசிய அளவில் 18%. தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு விதமாக 119.15% இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு விதமாக 119.15%. இந்திய அளவில் இதன் வீதம் வந்து 77.5% மட்டுமே இருக்குது. தமிழ்நாட்டில் தான் அதிகம். கல்வியில் பார்த்திங்கன்னா நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழகத்தில் அதிகமாக காணப்படும். நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2015-16 துவக்க நிலையில் நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழ்நாட்டில் 89.24%, கேரளாவில் 79.94% காணப்படுது. அதே தேசிய சராசரியை விட 24.74% இருக்குது. உலக அளவில் 59%. தொடக்கப்பள்ளிக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 118.8%. வகுப்பு வந்து 1லேருந்து 5 வரைக்கும் 118.8% காணப்படுது. நடுநிலை பள்ளிக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 112.3%, வகுப்பு 6லேருந்து 8 வரைக்கும். உயர்நிலை பள்ளிக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 62.7%, வகுப்பு 9லேருந்து 10 வரைக்கும். அடுத்தது மேல்நிலை பள்ளிகளுக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 49.26%, வகுப்பு 11லேருந்து 12 வரைக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1 to 5 வந்து 118. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக சொல்லுவாங்க. 1லேருந்து 5 பாசிட்டிவாக இருக்குன்னா 118க்கு போகணும். அடுத்தது 6 to 8 அப்படிங்கும்போது 6 டபுள் மடங்கு 12, அப்போ 112.3. அடுத்தது 9லேருந்து 10ன்னா 9லேருந்து 10 அப்படிங்கும்போது 62.7. கடைசி பார்த்திங்கன்னா 7 2 கூட்டும்போது 9 வருது. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அப்போ 62.7%. மேல்நிலை சேர்க்கை வந்து நான் 50க்கு நியர் வந்துடுது. மேல்நிலை அப்படிங்கும்போது 49.2% இருக்குது. 11லேருந்து 12. உயர்கல்வி என்ன தமிழ்நாடு முதன்மை வகிக்குது. தமிழ்நாட்டில் மொத்த சேர்க்கை வீதமாக
ஜிஇஆர் பார்த்தீங்கன்னா 46.9%. அனைத்து மாநிலங்களுக்கும் தேசிய சராசரியை விட அதிகமாக காணப்படுது. ஜிஇஆர்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி வந்து 59 இருக்குது. மெடிக்கல் காலேஜ் வந்து 40, இன்ஜினியரிங் வந்து 512, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து 22,260, பல் தொழில்நுட்ப காலேஜ் வந்து 447, பல் மருத்துவக் கல்லூரி 20. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் 4 லட்சம் பொறியியல் மற்றும் பல் தொழில்நுட்பம் பயின்ற மாணவர்கள் வந்து வெளியேறாங்க. கல்வி கடனில் 2013-14 15, 16 வரைக்கும் பொதுத்துறை வங்கிகள் வந்து கல்வி கடன் வழங்கியிருக்கு. எவ்வளோன்னா 20.8% காணப்படுது. இதே தமிழ்நாட்டில் கல்வி கடனுக்காக முதலும் 2வது ஆந்திர பிரதேசம், அடுத்தது மகாராஷ்டிரா. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா கல்வி கடன் வழங்குறதில்ல. 20.8 வந்து தமிழ்நாடு, ஆந்திரா 11.2, மகாராஷ்டிரா 10.2. இதுலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக தமிழ்நாடு தான். 10.2, 8, இதில் பாதி 10, 10.2 வந்து மகாராஷ்டிரா, அதில் 1 வந்து 11.2 வந்து ஆந்திரா. அடுத்தது 18 மாநிலங்களில் மொத்த கடன்களில் 1% கடனையே கல்விக்கு அளித்திருக்கு. அதாவது 18 மாநிலங்களில், அது எதுன்னு சொல்லலை. தனியார் வங்கிகள் வந்து கேரளாவில் 37.8%, தமிழ்நாட்டில் வந்து 24.8% வங்கிகள் வந்து கடன் கொடுத்துருக்கு. கேரளாவில் 37.8, இதே வந்து தமிழ்நாடு 27.8. மொத்த தனியார் வங்கி வழங்கியுள்ள கடன் கல்வி கடனை தான் கர்நாடகா மற்றும் கேரளா வந்து 60% அளவிற்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாடு முழுமைக்கும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ள தனியார் வங்கிகள் மொத்த கல்வி கடனில் 1% அளவே தான் கொடுத்துருக்காங்க. உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு வந்து 3 அடுக்கு அடிப்படை கட்டமைப்பாக இருக்குது. மருத்துவமனைகள், ஃபஸ்ட்டு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள் 3ஆக இருக்குது. மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள். மார்ச் 2015 மாவட்ட மருத்துவமனைகள் பார்த்திங்கன்னா 34, துணை மருத்துவமனைகள் வந்து 229, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து 1254, துணை நிலையங்கள் 7555, சமூக நல மையங்கள் 313 காணப்படுது. இது சும்மா பார்த்துக்கோங்க, கேட்க மாட்டாங்க. தொலைத்தொடர்பு. இந்தியாவிலே இணையத்தின் பயன்பாட்டில் முதலிடம் வந்து மகாராஷ்டிரா. பயன்பாட்டாளர்கள் வந்து 29.47 பில்லியன் 29.47 பில்லியன் பயன்பாட்டாளர்கள் காணப்படுறாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. தொடர்ந்து மகாராஷ்டிரா, தொடர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. மார்ச் 2016 இந்தியாவில் மொத்தம் 342.65 மில்லியன் வந்து இணையதள சந்தாதாரர்களாக இருக்காங்க. 342.65 மில்லியன், 5 மில்லியன் சேர்த்து படிங்க, இணையதள சந்தாதாரர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் 28.1 மில்லியன் இணையதள சந்தாதாரர்கள் இருக்காங்க. ஆந்திராவில் 24.4, இது கம்மியாக இருக்குது, 24.87 மில்லியன். கர்நாடகாவில் 22.63 மில்லியன் காணப்படுறாங்க. போக்குவரத்தில் மாநில முதலீட்டிற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. சாலை வசதி வந்து மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகள் 28, தொலைவு வந்து மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் 28, தொலைவு வந்து 5036 கிலோமீட்டர். தங்க நாக்கர திட்ட முனையாக இந்த மாநிலம் வந்து விளங்குது. நம்ம மாநிலத்தில் மிகப்பெரிய மற்றும் 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மிகப்பெரிய, அதாவது 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையம்னா சென்னையில் கோயம்பேடு மற்றும் ஈரோட்லையும் காணப்படுது. சென்னையில் கோயம்பேடு மற்றும் ஈரோடும். தமிழ்நாட்டில் மொத்த சாலைகள் நீளம் 1,67,000 கிலோமீட்டர். அதில் வந்து 60,628 கிலோமீட்டர் தொலைவு வந்து தேசிய நெடுஞ்சாலை துறையால் பராமரிக்கப்படுது. 60,628 தொலைவு தேசிய நெடுஞ்சாலை துறையை பராமரிக்கிறாங்க. அடுத்தது பொது மற்றும் தனியார் பங்களிப்பின் மூலம் 20% திட்டங்கள் செயல்படுத்த வருகிறது. அதே மாதிரி செயல்பட்டு வருது. சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு வந்து 2வது இடம் காணப்படுது சாலை போக்குவரத்தில். அடுத்தது ரயில் போக்குவரத்துன்னு நம்ம பார்க்கும்போது சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருது தென்னக ரயில்வே. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா
தென்னக ரயில்வே எங்கெங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா. தமிழ்நாடு இருப்பு பாதையின் மொத்த நீளம் வந்து 6693 கிலோமீட்டர். ரயில் நிலையங்கள் வந்து 690. இந்தியாவிலே முக்கிய நகரங்களை இணைக்குது என்ன இந்த ரயில் நிலையங்கள் தான். முக்கிய தொடர்வண்டி நிலையங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை. தொடர்வண்டி நிலையங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி. அடுத்தது சென்னையில் மேம்படுத்தப்பட்ட விரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான முயற்சி வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மே 2017 முதல் ஆரம்பிச்சிருக்காங்க. மெட்ரோ ரயில் போக்குவரத்து மே 2017 வான்வழி போக்குவரத்து பார்த்தீங்கன்னா 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. மும்பை, தில்லி, சென்னை மட்டும் புக்கில் கொடுத்துருக்காங்க. சர்வதேச விமான நிலையங்கள் வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. உள்நாட்டு விமான நிலையங்கள் வந்து தூத்துக்குடி, சேலம், மதுரை. தூத்துக்குடி, சேலம், மதுரை. அடுத்தது இத்துறையின் தொடர் நடவடிக்கை மூலமாக பயணிகள் போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்தும் உன்னத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 18% வளர்ச்சி வருது. துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய துறைமுகமாக காணப்படுது. நடுத்தர துறைமுகம் வந்து நாகப்பட்டினம். சிறு துறைமுகங்கள் 23 இருக்குது. தற்போது ஆண்டுதோறும் 73 மில்லியன் டன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளக்கூடிய திறனாக இருக்குது. இந்திய அளவில் 24% காணப்படுது. சிறு துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருது. சென்னை துறைமுகம் வந்து கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவில் 2வது செயற்கை துறைமுகமாக இருக்குது. 4 லட்சம் வாகனங்களை வந்து கையாளுற அளவு நிலக்கரி மற்றும் கனிம போக்குவரத்துகளை வந்து கையாளுது. எதுனா சென்னை. இது சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உள்ளூர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முதன்மை புகலிடமாக தமிழ்நாடு இருக்குது. சுற்றுலாவை மேம்படுத்துவது எதுனா தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை வந்து இருக்குது. இந்திய மாநிலங்களில் 25 கோடி வந்து சுற்றுலா பயணிகள் வந்து 2013க்கு இந்திய மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகளுடன் 2013 கணக்கின்படி தமிழ்நாடு வந்து முதன்மையாக காணப்படுது. ஆண்டு சராசரி வளர்ச்சி வந்து 14%. வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும், 28 லட்சம். உள்நாட்டு பயணிகள் வந்து கோடிக்கணக்கில் இருக்கும், 11 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. அடுத்தது வறுமை மற்றும் வேலையின்மை அப்படின்னு பார்க்கும்போது தேசிய அளவில் வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் வேலைவாய்ப்பின்மை இங்கே காணப்படுது. அந்த அளவில் சராசரி பார்த்திங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் வேலைவாய்ப்பின் அளவின் சராசரி 50, அதாவது 1000 பேருக்கு. தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 42. இங்கே வந்து தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. தேசிய அளவில் வந்து 50 பேர். தேசிய அளவில் விட தமிழ்நாடு அந்த வேலை வாய்ப்பின்மையில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 22வது இடம் காணப்படுது. வறுமையில் நிலையான சரிவு வந்து 1994 தமிழ்நாட்டில் காணப்படுது. இந்தியாவின் வளமான மாநிலங்கள் ஒன்றாக இருக்குது. அதேமாதிரி 1994 நமது மாநிலம் வந்து வறுமையில் நிலையான சரிவை சந்தித்து வருது. சேவைத்துறை வளர்ச்சியின் விளைவாக 2005 அப்புறம் பிறகு வந்து இந்தியா வந்து வேகமாக வளர்ந்து வர மாநிலங்களில் ஒன்றாக காணப்படுது. அடுத்தது வந்து புக்கில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 2011 தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை 7,21,38,958. ஆண்கள் வந்து 3,61,58,871 பேரும், பெண்கள் வந்து 3,59,08,887 பேரும் இருக்காங்க. பிறப்பின் விகிதம் வந்து 15.7%, 1000 பேருக்கு. இறப்பின் விகிதம் வந்து 7.4%, வளர்ச்சி விகிதம் 8.3%, இதெல்லாம் 1000 பேருக்கு. மக்கள் தொகை அதிகம் மாவட்டம் வந்து சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். அடுத்தது குறைவான மக்கள் தொகை மாவட்டம் வந்து பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. அடுத்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு 2011 555, 2001 வந்து
480 காணப்படுது. மக்கள் தொகை அதிக அடர்த்தி கொண்ட மாநிலங்கள் பார்த்திங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி. 26,093 சென்னை, அதே கன்னியாகுமரி 1,106 வந்து இருக்குது. மக்கள் தொகை குறைவு வந்து நீலகிரி, திருச்சி 288, திருச்சி வந்து 602. பாலின விகிதம் பார்த்திங்கன்னா 2011 995, 2001 987. அதிக பாலினம் கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். 1041 நீலகிரி, கன்னியாகுமரி 1031, நாகப்பட்டினம் 1025. குறைவான பாலினம் கொண்ட மாவட்டம் வந்து தேனி, தருமபுரி 900, இங்கே 946. குழந்தை பாலின விகிதம் 0லேருந்து 6 வயது வந்து 2011 946, இது 2001 942 இருக்குது. அதிக குழந்தை பாலின விகிதம் நீலகிரி, கன்னியாகுமரி 985, நீலகிரி, கன்னியாகுமரி 964. குறைந்த குழந்தை பாலின விகிதம் கடலூர், அரியலூர். கடலூர் பார்த்திங்கன்னா 896, அரியலூர் 897. எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 2001 80.33, 86 ஆண்கள் வந்து 86.81, பெண்கள் வந்து 73.86. 2011 73.45%, ஆண்கள் 82.33%, பெண்கள் வந்து 64.55%. அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை. கன்னியாகுமரியில் 92.14%, சென்னையில் 90.33% காணப்படுது. குறைந்த எழுத்தறிவு விகிதம் தருமபுரி, அரியலூர். தருமபுரி பார்த்திங்கன்னா 64.71%, அரியலூர் 71.99% காணப்படுது. தனிநபர் வருமானம் அப்படின்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பை மாநில மக்கள் தொகை. ஜிஎஸ்டிபி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா மாநிலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் சொல்கிறாங்க. பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம்னா 1 வயது பூர்த்தி அடையும் முன்னாடியே குழந்தைகள் இறக்கலாங்களே அந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை 1000க்கு சொல்கிறாங்க. குழந்தை இறப்பு வீதம் வந்து 5 வயது பூர்த்தி அடையும் முன்னாடியே இறக்குற குழந்தையின் எண்ணிக்கை 1000க்கு. கடன் வைப்பு வீதம்னா வங்கி கடன்களுக்கும் வைப்புகளுக்கும் உள்ள விகிதம் தான். வங்கி கடன்களுக்கும் வைப்புகளுக்கும் உள்ள விகிதம் தான் கடன் வைப்பு வீதம். உயிரி எரிபொருள்னா காட்டமணக்கு போன்ற தாவரங்களிலிருந்து தயாரிக்கிற எண்ணெய் தான் உயிரி எரிபொருள். எம்எஸ்எம்இ அப்படின்னு பார்த்திங்கன்னா குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா 25 லட்சத்துக்கு மிகாமல் மூலதன முதலீடு செய்கிற இது. அதே சிறு நிறுவனங்கள்னா 25 லட்சத்துலேருந்து 10 கோடிக்குள்ளார. 25க்கு மிகாமல் இருக்கிறது குறு, சிறுனா 25லேருந்து 10 கோடிக்குள்ளார. நன்றி. இதோட தமிழ்நாட்டு பொருளாதாரம் முடிஞ்சது. ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் வந்து 10th ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து பார்க்கலாம். யூனிட் 6 பேஸ் பண்ணி என்னென்ன லெசன்ஸ் வருதோ அதை 1 by 1 வந்து நோட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும், பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.